தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற வசனத்தை ஏற்கனவே இருந்த கட்சிக்காரங்க முதலமைச்சர் பேசினார். ஸ்டாலின் அவர்களும் பேசினார். இப்போ தம்பி முதல்வர் விஜய் அவர்களும் பேசுகிறீங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் அதை செய்யலை. நீங்கள் செய்ய முயற்சி செய்கிறீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அதாவது எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீய பழக்கங்கள் இருக்குது இல்லையா, இந்த பழக்கங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பேன் அப்படின்னு இந்த வசனமொழி சினிமாவில் டாக்டர் அட்வைஸ் பண்ண மாதிரி ஒரே அடியாக குடிக்கிறது நிறுத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும். இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு நடக்கிற விஷயம் அல்ல. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எனக்கு முன்னால் அந்த பழக்கம் இருந்துச்சு. நான்லாம் எப்படி ஸ்மோக்கிங் இப்போ கிட்டத்தட்ட நிறுத்தி 25 வருஷம் ஆகிடுச்சு. எப்படி நிறுத்தினேன்னு நினைக்கிறீங்க? ஒரே நாள். நாளைக்கு வேண்டான்னா வேண்டாம், அவ்வளோதான். அவ்வளோ சீரட்டை தூக்கி தூர போட்டேன். ஒரு பாக்கெட்டே தூர போட்டு அதோடு நிறுத்தினேன், அவ்வளோதான். சீரட்டு குடிக்கிறதே இல்லை. இதே மாதிரி தான் இது மக்களாக திருந்துறது. ஆனால் அரசு திருத்தணும்னு சொன்னால் ஒன் ஃபைன் மார்னிங் ஓவர் நைட்டில் அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. டாஸ்மாக் இல்லைன்னு ஆக்குங்க. பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க. அப்போ தான் இதை நிறுத்த முடியும். போதையில்லா தமிழகத்தை நிறுத்துவதற்கு ஒரே வழி, டாஸ்மாக் முதலில் அடைக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகு கஞ்சா அப்படின்னு மெத்தப்பட்டைன் என்னத்தெல்லாமோ சொல்கிறாங்க இல்லையா, இதையெல்லாம் அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்து பண்ணலாம். அதனால் ஓவர் நைட்டில் மூடுற மாதிரி முதல்வர் விஜய் அவர்களே அதனை உடனடியாக நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். வருகின்ற காந்தி பிறந்த நாளில் அதனை செய்தால் மிகவும் நலம். நிச்சயமாக மக்கள், குறிப்பாக பெண்கள் நன்றியுடையவர்களாக உங்களுக்கு இருப்பார்கள். என்னுடைய சார்பிலும் பல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.